நீங்களும் புதுசாக என்ன மாதிரி குக்கிங் கற்றுக்குறீங்களா? இந்த டிஷ்ஷும் உங்களுக்காக தான். ஸோ குக்கிங்கில் எப்போவுமே நிறைய கிரேவிஸ், நிறைய சைட் டிஷ் செஞ்சு மெயின் டிஷ்ஷான ரைஸை எப்படி டிஃப்ரெண்ட்டாக செய்யலான்னு பார்க்கும்போது தான் இந்த கீ பிரியாணியை பார்த்து ரொம்ப சிம்பிளாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கிற ஒரு விஷயமா இது இருக்குது. என்ன நான்வெஜ் நம்ம ட்ரை பண்ணணும்னு நினச்சாலும் இந்த மாதிரி ரைஸை நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா அதுக்கு அது ரொம்ப ஈஸியாக கோ ஆகுது. அதே மாதிரி இதுக்கு எந்த கிரேவியும் இல்லாமையும் வெறுமனே சாப்பிட்றதுக்கு கூட சம்டைம்ஸ் நல்லாயிருக்கு. கிட்ஸுக்கெலாம் ரொம்ப பிடிக்குது, ஏன்னா இது வந்து கீ ஸ்மெல் இருக்கிறதுனால. ஸோ பேசிக்காக இது கீயில் நம்ம செய்கிற ஒரு பிரியாணி அதுதான். ஸோ இது வந்து குஸ்கா அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஃபஸ்ட்டு நம்ம கீ எடுத்துக்கிட்டு அதில் வந்து கொஞ்சம் வெங்காயம், பச்சை மிளகா, கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா அந்த காரம் இறங்குற மாதிரி நல்லா வணக்கிக்கிறோம். அதுக்கப்புறம் மெயினான விஷயமே அந்த ஃப்ளேவர் கொடுக்கறதுக்காக பட்டை, ஏலக்காய், கிராம்பு எல்லாமே வணக்கிறது தான். அது கூட வந்து கொஞ்சம் கொத்தமல்லி, கொஞ்சமாக வந்து புதினா தழை, இந்த ரெண்டையுமே நம்ம போடும்போது அந்த ஒரு ஃப்ளேவர் வந்துடும். அதுக்கப்புறம் தேவைக்கேற்ப உப்பு, கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு ரைஸை போட்டுட்டோம்னா முடிஞ்சது. என்ன நம்ம அரிசியை கொஞ்சம் ஊற வச்சிட்டோம்னா ஓகே ஆகிடும். பட் இதில் நல்லா எண்ணெய் தலைமை ஊற்றிருந்தோம் அப்படின்னா சும்மா கம்மன்னு எண்ணெய் தெறிக்க நம்மளோட சாப்பாடு வந்து ரெடியாக இருக்கும். பார்க்கவே ரைஸ் அப்படியே பாலிஷ்டாக தெரியும். ரொம்ப பியூட்டிஃபுல்லாக டேஸ்ட்டாக இருக்கும். செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ.